வணக்கம்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டிலப்பா கொத்தமல்லி தேங்காய் சாப்பாடு பண்ண போகிறோம், தேங்காய் சாதம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இப்போப்பா நான் ஏற்கனவே குக் வித் ஐநூறு மாமின்னு நான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன்ப்பா. அது 3250 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. வாட்ஸ்அப் வேலையாயிடுச்சு. என்னோடய ஐடியும் எனக்கு கிடைக்காம போச்சு. என்னோடய இப்போ பாஸ்வேர்டு நம்பரும் கிடைக்காம போச்சுப்பா. செல்லு வேலைனாலும் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் குக் வித் ஐநூறு மாமின்னு போடலாம், குக் வித் ஐநூறு போடலாம்னு நினச்சேன். இப்போ அதுவும் போட முடியல. இப்போ வந்து ஐநூறு கிச்சன் நான் போட போகிறேன்ப்பா. ஐநூறு கிச்சன் சொல்லிட்டு இப்போ அதை தான் என் பேர். இனிமேல் நான் அதை தான் வீடியோ எடுக்க போகிறேன். இனிமேல் குக் வித் ஐநூறு மாமிக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எனக்கு இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் இருந்துட்டு போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு எல்லா பேரும் போயிட்டாங்க. இப்போ புதுசாக நான் ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ வந்துப்பா நம்ம தேங்காய் கொத்தமல்லி சாதம் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ தேங்காய் கொத்தமல்லி சாதத்துக்கு வந்து நம்ம வந்து 2 காப்பிடி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கோம். 20 ரூபாய்க்கு வந்து நான் கொத்தமல்லி எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 200 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 50க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு தேங்காய், கொத்தமல்லி தேங்காய் சாதம் ஒரே ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பூரா நம்ம பால் எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையானது நம்ம வந்து கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். 4 வந்து கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 5 வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நட்சத்திர பூ எடுத்து வச்சுக்கேன். பிரியாணி இலை மட்டும் நான் இன்னும் எடுத்து வைக்கல. இப்போ தேங்காய் அரைச்சிட்டு பிரியாணியில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பாடு செய்யலாம் எப்படின்னு பார்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம். ஒரு தேங்காய் எடுத்து இப்போ தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம தேங்காய் பால் கொத்தமல்லி சாதம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி வந்து நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன்னு தெரியுங்களா? வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் அரைச்சிருக்கேன். புதினா எதுவுமே சேர்க்கலை. இது கொத்தமல்லி சாதம் நாள் வந்து புதினாலாம் நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அடுப்பத்தை வச்சு நான் இந்த வட்டை தான் இன்றைக்கி வைக்கிறேன். இப்போ நம்ம சட்டி காயட்டும். இன்றைக்கி வந்து நான் வந்து ஊளி மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சைடுஸு ஊனி மீன் எடுத்து மசாலா தடவி வச்சுருக்கேன். மீன் தான். அது மாதிரி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 தான் போட போகிறேன். இப்போ இதுக்கு இந்த கொத்தமல்லி சாதம் தேங்காய் சாதத்துக்கு வந்து சிக்கன் மீன் தான் பொரிக்கணும்னு இல்லை. நம்ம வந்து பட்டாணி குருமா வைக்கலாம், உருளைக்கிழங்கு பொரிச்சுக்கிறலாம், காலிஃப்ளவர் கூட பொரிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் வந்து நான் இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் தேங்காய். இந்த தேங்காய் கொத்தமல்லி சாதத்துக்கு இப்போ இந்த தேங்காய் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஒரு கடல் எண்ணெய் வந்து நான் ஒரு 50 எடுத்து வச்சுருக்கேன். 50 கடல் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். பாஸ்மதி அரிசி வந்து நம்ம 2 காப்பி தான் எடுத்தோம். 2 காப்பி எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும் நான் வச்சுருக்கேன். ஊறவும் நம்ம தண்ணியை வடி வச்சுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட காமிச்ச ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, நட்சத்திரப்பூ, இந்த பிரியாணி இலை எல்லாமே எடுத்து நம்ம மொத்தமாக போட்டுக்குவோம் எண்ணெயில். இப்போ இதுக்கு தேவையான கோல்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா கடலெண்ணெய் 50 ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ கோல்டு எண்ணெய் வந்து ஒரு 50க்கு கம்மியாக தான் அதில் ஊற்றிருக்கேன். நம்ம தேங்காய் ஊற்றுறனால எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். அதையும் போட்டு நல்லா இப்படி வதக்கிடுவோம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடணும், கறியிடக்கூடாது நம்மளுக்கு.
கொத்தமல்லி தேங்காய் சாதம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குப்பா. உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கொத்தமல்லிலாம் யாருமே சாப்பிட்றதில்ல, ரசத்துக்கு மட்டும் தான் பல பேர் அரைச்சி ஊற்றுறாங்க, பல பேர் கிள்ளி போட்டு வருதுன்றாங்க. ஆனால் அப்படி அரைச்சி செய்யலை, நமக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை சட்டியில் தான் செய்யலாமா, குக்கரில் நீங்கள் செய்யலாமான்னு கேட்டால் குக்கரில் வேணாலும் செய்யலாம். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அவன் டக்குன்னு வேணும்னா கொத்தமல்லி சாதம் வந்து குக்கர்லேயே செஞ்சு கூட அது நம்ம கொடுக்கலாம். அந்த இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்படி வெள்ளை வெள்ளையாக நம்மளுக்கு முட்டை தெரியும். இப்போ தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கோல்டு எல்லாம் சேர்த்து நான் இந்த எண்ணெய் வந்து ஒரு 100 எண்ணெய்க்கு கொஞ்சம் மேலே ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் 2 காப்பி அரிசிக்கு. எவ்வளோ நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோமோ நல்லாயிருக்கும். நம்ம தானே சாப்பிட்றோம், எக்ஸ்ட்ரா போடுறதுனால ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா நம்மளுக்கு வேகட்டும். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு வந்து கறியிடக்கூடாது. இப்போ நம்ம 3 தக்காளி, மீடியமான தக்காளி, குட்டி தக்காளி தான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். இதுக்கு தேவையான 2 காப்பி அரிசிக்கு வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வேறு உரப்பு வந்து நம்ம எதுவுமே போட போகிறதில்ல, நம்மளுக்கு இதுதான் உரப்பு. நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும். சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பூனில் வந்து 4 ஸ்பூன் வந்து வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் சரியான அளவில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சதை அதில் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ 200 சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் உரித்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். இதுக்கு உரப்பு வந்து மசால் பொடி எதுவுமே போடக்கூடாது. நம்ம தேங்காய் சாப்பாடு பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இது. நான் ஏற்கனவே தேங்காய் சாப்பாடு வந்து குக்கு வித் ஐநூல் மாமியில் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஐநூல் கிச்சன் சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். நான் ஏற்கனவே குக்கு வித் மாமின்னு போட்டிருக்கேன், திருப்பி அதே பேரில் போட வேணாம் அப்படின்னு நினச்சி தான் குக்கு வித் ஐநூல்னு போடலான்னு ஒரு வீடியோ மட்டும் நான் போட்டேன். அதை மட்டும் இப்போ 2 வாரம் சென்று மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து குக்கு வித் ஐநூல்லாம் இல்லை, ஐநூல் கிச்சன். இப்போ இது நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும். இப்போ நான் வந்து கொத்தமல்லி வந்து நான் 20 ரூபாய்க்கு வாங்கி உங்கள்கிட்ட காமிச்சில 3/4 டப்பா இருந்துச்சு. இது அரைக்கவும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. இந்த பேஸ்ட்டை வந்து டயத்தில் ஊற்றிக்கணும். இப்படி செய்யலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கொத்தமல்லி பச்சையாக சாப்பிட்னா யார் சாப்பிடுவா? யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு. பிள்ளை தான் சாப்பிடணும்னு இல்லை, நம்மளும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு 10 ரூபா தயிர் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிடுவோம். நம்ம இதுக்கு உரப்பு மிளகாப்பொடி எதுவுமே நம்ம போடக்கூடாது. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதுக்கு உரப்பு, வேறு எதுவுமே இல்லை. கொத்தமல்லி சாதம் வந்து லைட்டாக பச்சையாக தான் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இன்னும் நம்ம நெய் மட்டும் சேர்க்கலை இதில். இப்போ இதுக்கு தேவையான எலுமிச்சம்பழம், ஒரு மீடியமான எலுமிச்சம்பழம் எடுத்து நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிடுவோம். எல்லாமே நம்மளுக்கு நல்லா வேகட்டும். நான் உப்பெல்லாம் இன்னும் நான் போடலை. நல்லா வேகட்டும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு கொத்தமல்லி சாதத்துக்கு வந்து நல்லா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான என் கைப்பிடியில் நம்ம கறி போட்டோம்னா அந்த கைக்கு ஒரு கை போடுவோம், ஒரு கை கூடவே தான் போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு கை உப்பு போடுறேன். தேங்காய் கொத்தமல்லி சாதத்துக்கு உப்பு போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கிடுவோம். இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பச்சைன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்தோம்ல, அது எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்து பார்த்துக்குருவோம்.
இப்போ நான் வந்து இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு வந்து நெய் வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நான் இதுக்கு தேவையானது நான் இன்றைக்கி வந்து இந்த நெய் தான் எடுத்திருக்கேன். நான் இந்த நெய் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்து நெய்யை ஊற்றுறேன். நான் இந்த 1 ஸ்பூன் நெய் இந்த டைட்டில் நம்ம ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்குவோம். தேங்காய் பால் தண்ணி உப்புலாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ தேங்காய் பால் தண்ணி எவ்வளோன்னு அளந்துக்குவோம். இது வந்து காப்பிடி உலக்கு. இதில் தான் 2 உலக்கு எடுத்து நம்ம அரிசி ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். இப்போ இதில் 1 காப்பிடி தண்ணி அளந்துருக்கோம். இந்த 1 காப்பிடி எடுத்து ஊற்றிக்குது. இப்போ 2வது தண்ணி நம்ம எடுப்போம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். இப்போ கரெக்டாக நம்ம ஒரு தேங்காய் இடத்துல வந்து 2 காப்பிடி தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கிடுவோம். 10ஆவதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி தான் எடுத்துக்கிறணும். அரைப்படிக்கு 3 காப்பி தண்ணி ஊற்றலாம். நம்ம வந்து 2 காப்பிடியும் நம்ம இவ்வளவும் ஊற்றினா போதும் நம்மளுக்கு. பாருங்கள், நான் 2 காப்பிடி தண்ணி தேங்காய் பாலும் இவ்வளோ தண்ணியை எடுத்திருக்கேன். நான் மொத்தம் 2 காப்பிடி 2.25 எக்ஸ்ட்ரா வந்து 3/4 காப்பிடியில் சேர்த்துருக்கோம். அதை ஊற்றிக்குவோம். 3 காப்பிடிக்கு கொஞ்சம் தான் கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா கொதிச்சு நம்மளுக்கு வரட்டும். நம்ம அரிசியை போட்டுக்குவோம். நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்கானா அரிசியை போட்டுட்டு பார்த்துக்குருவோம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். நமக்கு வந்து கொதிக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சது ஏது. இப்போ கறியை வந்து சிக்கன் 65க்கு வந்து இதில் வந்து தயிர் ஊற்றிருக்கேன். நவீன் சிக்கன் பொடி போட்டிருக்கேன். தனி மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து பிரட்டி வச்சுருக்கேன். மீனுக்கு வந்து வீட்டு மசாலா பொடி தான். தனி மிளகாய் பொடி, நம்ம ஜீரகம், மிளகு, வெள்ளைப்புடு, இது கருவேப்பிலை எல்லாமே வச்சு அரைச்சி மஞ்சள் தடவி இந்த மீனுக்கு வந்து நான் வச்சுருக்கேன். இதுதான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி சைடிஷு தயிர் வெங்காயம் இந்த கொத்தமல்லி தேங்காய் சாதத்துக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை வந்து நான் நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு பாஸ்மதி அரிசியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளால் தண்ணி வந்து இதில் சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம 3 காப்பிடிக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கோம், கொத்தமல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம்ல, அந்த ஈக்குவலுக்கு சரியாயிடும். அப்போனா மொத்தம் நம்ம வந்து 3 காப்பிடி தண்ணி இதுக்கு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிக்கலாம் நம்ம பார்ப்போம். இப்போ தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த டயத்தில் நம்ம அரிசி 2 காப்பிடி எடுத்து நம்ம தண்ணி இல்லாமல் வச்சுருக்கோம். அதை போட்டுக்குவோம். ரெண்டு காப்பி அரிசிக்கு 3 காப்பி தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரா சேர்த்துடக்கூடாது. நம்மளுக்கு வந்து சாப்பாடு உடஞ்சி போயிடும். இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம அரிசியை குறை அரிசியை வலித்து நம்ம போட்டுக்குருவோம். அரிசி பார்த்திங்களா நீள நீளமாக எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னு, எவ்வளோ நீளத்துக்கு இருக்கு பாருங்கள். பாஸ்மதி அரிசி சரியான நீளம். இதுக்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறணும். நம்ம இதில் தான் செய்யணும்னா எப்படின்னு இல்லை, வீட்டு சாப்பாடு அரிசியில் கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம உப்பெல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ நம்ம 2 காப்பி அரிசியுமே நம்ம தேங்காய் சாப்பாடுக்கு போட்டாச்சு, கொத்தமல்லி தேங்காய் சாப்பாடுக்கு. இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கறியை பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மீனை வந்து நம்ம என்ன ஊற வச்சுருக்கோம், மீனை பொரிக்கலை. இப்போ சாப்பாடு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போ கொத்தமல்லி தேங்காய் சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்குவோம். நமக்கு ரொம்ப ஆவியாக இருக்குல்ல, அதனால கொதிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நம்ம தயிர், எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி அரைச்சது எல்லாமே நம்மளுக்கு 3 காப்பி தண்ணி தான். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்றவே இல்லை. 20 நிமிஷம் அரிசியை நம்ம ஊற வச்சுருக்கோம். லைட்டாக அதை வற்றவும் நம்ம அப்படியே தம்மில் போட்டுறோம். இதை பாருங்க, நமக்கு இப்போயே நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம உப்பெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குவோம்.
நம்ம ஒரு குடி போட்ட உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராலாம் போடணும் தேவையில்லை. கைக்கிற மாதிரி இருந்தாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சாப்பாடு சூப்பராக இருக்குது கொத்தமல்லி சாப்பாடு. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சுருவோம். இந்த டயத்தில் வந்து சிம்மில் வச்சிடணும். இப்போ கொஞ்ச நேரம் நம்மளுக்கு அடுப்பில் இருக்கட்டும். இப்போ கறி வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ கொத்தமல்லி சாதம், தேங்காய் கொத்தமல்லி சாதம் வந்து எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுன்னு பார்ப்போம். எப்படி தண்ணி ஊற்றிக்கின்னு பார்ப்போம். நம்மளுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டயத்தில் வந்து நம்ம தம்மில் போட்டுக்கிறணும். தம்மில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து உடையாமல் இருக்கும். தண்ணி நம்மளுக்கு நல்லா வற்றிருச்சு. இதை இப்போ இப்படியே இருக்கட்டும். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம தம்மில் போட்டுக்குவோம். தம்மில் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கம்மகம்மன் மணக்குது வீடு சாப்பாடே. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். சாப்பிட்றத காமிக்க முடியாது, ஏன்னா நானே தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இதை சாப்பாடு பண்ணுறேன் உங்கள்கிட்ட. கொத்தமல்லி தேங்காய் சாப்பாடு நல்லாயிருக்கு. நல்லா அந்த மீன் கறி தயிருங்க சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அந்த நெய் ஊற்றிக்குவோம். எந்த ஸ்பூனில் நெய் ஊற்றாமோ அதே ஸ்பூனில் வந்து நம்ம அரை ஸ்பூன் ஊற்றிக்குவோம். இப்போ ஏற்கனவே இதில் நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். இப்போ அரை ஸ்பூன் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். நான் சுற்றி ஊற்றிட்டு நம்ம இப்படியே தடவி வச்சுருவோம். பார்க்கையிலே தெரியுது அவங்களுக்கு உதிரி உதிரியாக சாப்பாடு தனியாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நெய் ஊற்றிக்கிட்டோம் இதில் அரை ஸ்பூனு. இப்போ இந்த வாழை இலையை இதை போட்டு மூடிடுவோம். இந்த வாழை இலைக்கு இந்த சாப்பாடுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை குக்கரை வச்சு நம்ம வெந்துக்குருவோம். இப்போ நம்ம வந்து சாப்பாடை இறக்கிட்டோம். இப்போ தம்மில் போடுறதுக்காக தோசைட்டியை வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கணும். இப்போ தோசைட்டி இப்படி வச்சுட்டு இப்போ வந்து நான் இலை போட்டு வச்சுருக்கேன். வாழை இலை போட்டு வைக்கிற நம்மளுக்கு இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் இருக்கட்டும். அப்படியே நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். மூடி வெயிட்டுக்கு வந்து இந்த தண்ணியை வச்சுருவோம் காற்று போகாமல். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இப்போ இந்த கறி மீன் நம்ம எல்லாமே பொரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம தோசைட்டி வச்சு நம்ம தம்மில் போட்டோம். அடுப்பை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ தோசைட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை அமைக்கிடுவோம். இப்போ இதிலேயே நம்மளுக்கு மொத்தம் சேர்த்து மற்றதுக்கு இது சேர்த்து 1/4 மணி நேரம் ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம 10 நிமிஷம் ஆனனையும் நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தம்மில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ பானையை வந்து நம்ம இறக்கிடுவோம். தண்ணி வச்சுருந்தோம்ல வெயிட்டுக்காக அந்த தண்ணி அப்படி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொத்தமல்லி தேங்காய் சாதம் ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா பொழுன்னு கிடச்சிருக்கு. மொத்தமே நம்ம தயிர் கொத்தமல்லி அரைச்சது எல்லாமே 3 காப்படி தான். பாருங்கள் எந்த அளவுக்கு பொழுன்னு இருக்குது பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையவே இல்லை. நம்மளுக்கு அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. அந்த வாழை இலை மூடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கம்மன்னு இருக்குது. இப்போ நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். உப்பு கரெக்டாக இருக்குது பாருங்கள். வாழையில் பொத்தி வச்சது அதுவே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த வாழையில் வாடை பூரா இந்த சாப்பாடில் இறங்கியிருக்கு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு, கொத்தமல்லி தேங்காய் சாப்பாடு. இப்போ இந்த கொத்தமல்லி சாப்பாடு சைடிஷ்க்கு வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்னா சிக்கன் 65, மீன் வறுவல்னால் ஊளி மீன், தயிர், வெங்காயம். இப்போ இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் இதேமாரியே செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லா கொத்தமல்லி சாதம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதேமாரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே. இப்போ நம்மளோட சேனல் வந்து
ஐநூல் கிச்சன். குக்கு வித் ஐநூல் மாமினா பழசெல்லாம் இல்லை. எனக்கு மெயில் ஐடியும் போயிடுச்சு, நம்மளுக்கு பாஸ்வேர்டும் போயிடுச்சு. நான் வேறு செல்லில் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அந்த செல்லே ரிப்பேர் பார்க்க முடியான்ட்டாங்க. இப்போ ஐநூல் கிச்சன் தான் என்னோடய வீடியோட பேர். ஏன்னா என்னோடய பேரை தான் நான் எடுத்திருக்கேன், ஐநூல் கிச்சன் சொல்லிவிட்டு.